நம்ம நேயர்கள் தொடர்ச்சியாக நம்மளோட நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பற்றி பேச போகிறோம். தற்போது இந்திய அரசியலுடைய இந்த மழைக்கால கூட்டத்தொடர், இந்த பார்லிமெண்ட்டுடைய நடப்பு செஷனும் சரி, அதே மாதிரி பீகாருடைய அந்த அரசியலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நகர் நடந்துட்டுருக்கு. அது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரக்கூடிய அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற விஷயம். எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த நடவடிக்கை ஒரு தலைபட்சமாக இருக்குது. இதில் பல்வேறு விதிமுறைகள் மீறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளால் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் முடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாரில் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சிகள் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற அளவில் அங்கே ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியும் அதை நோக்கி நகராங்க. ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையை இந்த விவகாரம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் தான் குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பீகாரில் ஆளுங்கட்சி கூட்டணியிலேருந்து ஒரு குரல் ஒலிக்க துவங்கியிருக்கு. அந்த குரல் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை வலுப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே தெரிஞ்சாலும் ஷார்ட் அவுட் டைம் சொல்லிடுறேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்காளர் பட்டியலில் இந்தியாவில் வாக்களிக்க தகுதியற்ற நபர்கள் எல்லாமே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அவங்களாம் வாக்களிக்கிறாங்க. இதனால் தவறான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி, ஸோ வாக்காளர் பட்டியலை நாங்கள் புனித தன்மையாக்க போகிறோம். அதில் ஒரு புனிதமற்ற தன்மையாக இருக்குது. அது நாங்கள் ஒரு பியூரிட்டியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதில் என்ன புனித தன்மை கெட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, வாக்களிக்க தகுதியே இல்லாத நபர்கள், அதாவது புலம்பெயர்ந்த நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க. அதாவது இல்லீகலாக உள்ள மைக்ரண்ட்ஸ் இருக்காங்க உள்ள. அதே மாதிரி இறந்தவர்கள்லாம் வாக்களிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாக்களிக்கக்கூடிய ஒரே வாக்காளர் ஐடியை வச்சுட்டு பல பகுதியில் வாக்களிக்கக்கூடிய சில போலி வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு இவ்வளோ பேர் அதில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணங்களை பார்த்தா ஏற்கத்தக்க காரணமாக தான் இருக்குது. ஆனால் அதோட பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் தான் இன்னைக்கு இந்திய அரசியலில் பார்லிமெண்ட்டையும் பீகார் அரசியலையும் ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. தற்போதைக்கு பீகாரில் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 8 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்க. அந்த 8 கோடி வாக்காளர்களையும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் தகுதியற்றவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த முடிவை, அந்த விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு இந்திய எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷன் எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் குறைவான நாட்களே அவ்வளோ பேரும் வெரிஃபை பண்ணி நாங்கள் யார் தகுதியற்றவர்கள் யார் தகுதியானவங்க அப்படிங்கிறத பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்காங்க. இந்த ஷார்ட் பீரியடில் எப்படி அவங்களால இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்க முடிஞ்சதுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 98% 99% ஒர்க்கு முடிஞ்சிச்சுட்டு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சீரியஸான இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதாவது வாக்களிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர் இறந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி 31 லட்சம் பேர் நிரந்தரமாக மைக்ரேட் ஆனவங்க இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. 1 லட்சம் பேருக்கான டீட்டெயில்ஸே இல்லைங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 24 லட்சம் பேர் இல்லீகலாக உள்ள வந்திருக்காங்க குறிப்பிடுறாங்க. அவங்க இல்லீகலாக குறிப்பிடுறது அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுறாங்கன்னா, பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் பகுதியிலேருந்து புலம்பெயர்ந்து வந்த கூட இஸ்லாமியரை குறிப்பிடக்கூடிய விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழுது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற கணக்குப்படி எடுத்துகிட்ட கூட ஒரு ஸ்டேட்டில் மட்டும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் அந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டா கூட, அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு புலம்பெயர்ந்தவர்கள், அதாவது இப்போ இவ்வளோ ஈஸியாக பார்டர் கிராஸ் பண்ணி இங்கே தங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சிக்க முடியும், இங்கே ப்ராப்பர் சிட்டிசன் ஆக முடியும், அந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் நகருது அப்படின்னா, அப்போ இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் என்ன செய்யுது, அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன செய்கிறாரு, என்டிஏ கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம இங்கே எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஒரு சீரியஸான ஒரு இடத்துல தான் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உள்துறை அமைச்சகம் செய்யக்கூடிய வேலையை எப்படி எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நீங்க உங்களுடைய ஆவணத்தை ப்ரூவ் பண்ணி நான் ஒரு வாக்காளர் வாக்களிக்க தகுதி கொண்டோன்றதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க சில ஒரு 11 ஆவணங்களை குறிப்பிடுறாங்க. இந்த 11 ஆவணங்கள் இருந்தால் மட்டும் நீங்க இதில் இணைய முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதார் அட்டை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி ஓட்டர் ஐடி ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த ஓட்டர் ஐடியை அவங்க ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு விசித்திரம்லாம் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தா ரேஷன் கார்டு ஏற்க மறுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேக்கை ரெடி பண்ண முடியும், அதோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற ஒரு சான்றை யார் கொடுக்குறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே அதை பற்றின வாதத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஆதார் ஐடியை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆதாருங்கிறது வெறும் அடையாளம் மட்டும்தான், அது அவனுடைய குடியுரிமை காட்டக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்காது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. ஸோ குடியுரிமை ஒருத்தன் இந்த நாட்டினுடைய சிட்டிசனா இங்கே பிறந்தானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனே அந்த சர்ச் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் கேட்கக்கூடிய ஆவணங்கள் என்னவா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறோம்னா டேக்ஸ் பே பண்ணக்கூடிய அந்த ரசீது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான பல சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க. 2003க்கு பிறகு பிறந்தவங்க அப்படின்னா உங்களுடைய சான்றிதழ், பிறகு உங்களுடைய அப்பா அம்மாவோட சான்றிதழ்லாம் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத இந்த புதிய விதியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 1987க்கு பிறகு பிறந்தவங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல கிரைட்டீரியா வச்சு ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ ப்ரொசீஜர் எவ்வளோனா டஃபாக கூட வைங்க ஒன்று. ஆனால் அந்த ப்ரொசீஜரை அட்டன் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரொசீஜரை ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஒரு போதிய அவகாசங்கிறது ஒன்று வேணும் இல்லை? அந்த அவகாசமே இல்லாமல் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்குள்ளேயே வந்து இந்த வேலைகள் அவ்வளோ முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய டேட்டாஸை வந்து எடுத்துகிட்டு இதுதான் வந்து நிரந்தர வாக்காளர் பட்டியல் பீகாருக்கு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட சீரியஸ் தன்மையை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதை தான் டே ஒன்லேருந்து எதிர்க்கட்சிகள் புகாராக சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் மீது ஆல்ரெடி எதிர்க்கட்சிகள் வேறு சில பவர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னா இவிஎம் மீதான குற்றச்சாட்டு, அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் நடக்கக்கூடிய சில முறைகேடுகள் பற்றி, அங்கே இருக்க சிசிடிவி காட்சியை கொடுங்கட்டா அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபார்ம் 17C பற்றி அதை பற்றி பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான பல குளறுபடிகள் இருந்துச்சு. இன் ரீசென்ட் டேஸில் வந்து எபிக் ஸ்கேம்னு சொல்லிட்டு இதில் ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்குல்ல, அந்த அட்டை எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணில் பலர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து வெஸ்ட் பெங்கால் தான் கிளம்புது. குறிப்பாக மம்தா பானர்ஜி அதை கிளப்புறாங்க. கிளப்பினதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் அதை மறுத்தாங்க. அப்புறம் அந்த விவகாரம் சீரியஸாக மாறும்போது ஓகே ஒத்துட்டு ஓகே அது இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ரிப்போர்ட்லாம் எடுத்து எல்லாம் சரி பண்ணி முடிச்சு நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்ற ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த மாதிரி பல குளறுபடிகளை தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தங்களோட ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். இவ்வளோ குற்றச்சாட்டை வச்சுட்டு இந்த குற்றச்சாட்டை களையக்கூடிய ஒர்க்கை எலெக்ஷன் கமிஷன் இப்போ தான் மேற்கொள்றதா சொல்கிறாங்க. சரி, இந்த ஒர்க்கை ஏன் வந்து மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லி 52 லட்சம் பேர் வந்து வாக்களிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்கிறாங்கன்னா இந்த 52 லட்சம் பேர் கிட்டத்தட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்களிச்ச நபர்கள் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். பீகார்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதி, அதில் வந்து 75% வந்து பிஜேபிக்கு தான் அங்கே வெற்றி கிடச்சிருக்கு. பிஜேபி கூட்டணிக்கு கிடச்சிருக்கு. நிதிஷ்குமார் JDU 12, பிஜேபி 12, அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பார்ட்டி வந்து லோக் ஜனசக்தி பார்ட்டி அது ஒரு 5, அதே மாதிரி ஜிதன் ராம் மஞ்சின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு 1. அந்த மாதிரி ஒன்று கிட்டத்தட்ட வந்து 30-31 வந்து இவங்க மட்டுமே பெற்றிருக்காங்க. NDA அலையன்ஸே பெற்றிருக்காங்க. இங்கே இந்தியா அலையன்ஸுக்கு குறைஞ்சபட்ச வாக்கு தான் அங்கே கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து இப்போ இவ்வளோ பேர் தகுதியற்ற நபர்கள் அவங்க வாக்களிச்சதுனால அப்போ கிட்டத்தட்ட ஒரு 31 MP நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்களே, இப்போ அவங்க யார் தகுதியற்றவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதுவும் இந்த நிதிஷ்குமார் வந்து 12 MPங்கிறது வந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை குறைஞ்சிருக்க நேரத்தில் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எம்பியாக இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டில் மட்டுமே இவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டில் இவ்வளோ பேர் தகுதியற்றவர்கள் அப்படின்னா அப்போ அந்த தகுதியற்ற நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள் MPக்கள் அவங்கள பற்றிலாம் நம்ம அங்கே யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே கூடுதலாக பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி இதில் பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஊடுருவல்காரர்கள், அதாவது முறையான ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிய நபர்கள், அவங்களாம் இஸ்லாமியர்களாக இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த எதிர்க்கட்சிகள் வந்து அந்த விஷயத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பேசுகிறதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்மளோட விஷயம் என்னன்னா, ஊடுருவி வந்துறது உண்மை அப்படின்னா அந்த ஊடுருவலை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன செஞ்சிச்சு, உள்துறை அமைச்சர் என்ன செஞ்சாருங்கிற கேள்வி நம்ம திரும்ப எழுப்ப வேண்டியதாக இருக்குது. பாஜக தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு தங்களுடைய அமைச்சரை, உள்துறை அமைச்சரை அவங்களே வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எதிர்க்கட்சிகள் மட்டும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஆளுங்கட்சியும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பீகாரில் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜனதாதள் யுனைடெடோட MP பாங்கா MP கிரிதர் யாதவ் அவர் என்ன சொல்கிறார், அவரும் சரி, அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய MLA JDUவோட MLA சஞ்சீவ் குமார் அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீகாரில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்களே, பீகாரோட சினாரியோவே வேறு. இங்கே பல பேர் வந்து வேலைக்காக புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. புலம்பெயர்ந்து போனவங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியாது. அவங்க வந்து வருஷத்துக்கே 1 முறை அல்லது 2 முறை அப்படின்ற மாதிரி செலக்டிவான சில ப்ரோக்ராம்ஸ்க்காக மட்டும்தான் அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸு, பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸு, இந்த மாதிரி நாட்களில் மட்டும் தான் வந்து போகக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லேபராக போய் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டோட போகிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இத்தனை டைம் தான் வரணும், இத்தனை டைம் தான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க, இது செய்கிறதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் வேணும். குறிப்பாக ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இந்த SIR விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அதனால் பெரிய அளவில் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியற்றவர்களாக மாறுறாங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. குறிப்பாக அந்த சஞ்சீவ் குமார் என்ன சொல்கிறேன்னா, என் தொகுதியில் பல வாக்காளர்களை என்னாலே கான்டாக்ட் பண்ண முடியல, பல பேர் அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரியான சீரியஸான ஒரு பிரச்சனை வந்து பீகாரில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்குது. ஸோ வந்து இந்த நடவடிக்கை தவறான நடவடிக்கை அப்படிங்கிறத எதிர்க்கட்சியில் சொல்லிட்டு இருந்த விஷயத்தை இப்போ JDU பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் குமார் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. எலெக்ஷன் கமிஷன் வந்து தங்களுடைய பணிகளில் கிட்டத்தட்ட 99% பணிகள் முடிஞ்சிருச்சு, 99% வாக்காளர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விடுபட்ட 1% வாக்காளர்கள் NDA கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்றாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக தான் அவங்க வருத்தப்படுறாங்க. தங்களுடைய வாக்காளர்கள்
என்னுடைய வாக்காளர்கள் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு குமுறலை தான் வந்து அவர் வேதனை குரலை தான் வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஓகே, தங்களுக்காக வருத்தப்பட்டாலும் சரி, வாக்காளர் தான் அப்படின்னும் போது அவங்க அந்த பிரச்சனையை பேசுகிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனை பேசுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, உடனடியாக ஜேடியு வந்து சம்மந்தப்பட்ட அந்த கிரிதிரி யாதவ் அந்த எம்பி இருக்கார்ல, அவருக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எதுக்கு இது மாதிரியான சென்டென்ஸை பொதுவெளியில் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறதுனால உங்கள் சென்டென்ஸை எதிர்கட்சிகள் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அங்கே ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் அலையன்ஸும் தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாங்க. தேர்தல் புறக்கணிப்புங்கிறது போகிறதுங்கிறது ஒரு சீரியஸான ஒரு சார்ஜஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து நம்ம பங்களாதேஷில் நடந்துச்சு ரீசெண்டாக. ஷேக் ஹசீனா வந்து அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இல்லை, எதிர்கட்சி எல்லாரும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அண்ணா போஸ்ட் ஜெயிச்சு ஷேக் ஹசீனா வந்து பிரதமர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை நோக்கி பீகார் நகரப்போதா அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னா லிட்டரலி ஜனநாயகங்கிறது வந்து இங்கே செத்து புதஞ்சிச்சு அப்படின்றத பேர் தான் அதோட பொருள்படும். ஏன் அப்படின்னா எதிர்கட்சிகள் இல்லாத வந்து என்ன ஜனநாயகம் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்க தோணுது. ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் சார்பு தன்மையில் இருக்குது. பிறகு இவிஎம் மீது சில குற்றச்சாட்டு, பிறகு வாக்குச்சாவடியில் நடக்கக்கூடிய சில குற்றச்சாட்டு, பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சார்பு தன்மையில் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்து பொதுவெளியில் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு பேரை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏற்படுத்துது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து உச்சநீதிமன்றத்திலையும் பெரிய அளவில் எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்க முடியல. காரணம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு சுப்பீரியர் பவர்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களாலையும் சில காட்டமான கேள்வியில் கேட்க முடியாத அளவில் தான் இருக்குது. ஸோ வந்து எப்படியோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எப்படி இதனால் வரையும் கடந்த காலத்தில் விசாரணை அமைப்புகள் இருக்கக்கூடிய சிபிஐ, இடி போன்ற விஷயத்தெல்லாம் வந்து பாஜக தங்களுக்கு சார்புத்தன்மையோட ரொம்ப வேகமாக கொண்டு போனாங்களோ, இப்போ தான் அது சமீபத்திலாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் இடி போன்றவங்களாம் வந்து தொடர்ச்சி கண்டிக்கப்படுறாங்கலாம் பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ரூட் எடுத்து போதோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய ஒரு தேவை உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. இந்த முக்கியமான ஒரு விஷயத்தில் இந்த வாக்களிக்கிறதுல முஸ்லீம் வாக்காளர்கள், இந்து வாக்காளர்கள்லாம் விட்டுருவோமே, காமனாக இந்த விஷயம், இந்த உரிமைங்கிறது எப்படி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அதோட ஹிஸ்ட்ரி போய் பார்க்க போகும்போது, பிரிட்டிஷ் பீரியட்லேயே நமக்கு வாக்களிக்கிற உரிமை கிடச்சிச்சு. 1910க்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரிமை கிடச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாக்களிக்க கிடைக்கல. குறிப்பாக வந்து சொத்து வரி கட்டணும், சொத்து வச்சுருக்கணும், சொத்து இருந்தால் சொத்து வரி கட்ட முடியும். பிறகு மற்ற வரிகள், நீங்கள் அரசு வேலையில் இருந்தால் நீங்கள் டேக்ஸ் பேயராக இருப்பீங்க, அதன் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டராக தான் படிச்சிருக்காங்க, குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாக்களிக்கிற அந்த தகுதி அப்படின்னு இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. 1919 இந்த செம்ஸ் போர்டு சீர்திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மற்றவர்களும் வாக்களிக்கிற அந்த உரிமை, பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் எல்லா பெண்களும் வாக்களிக்க முடியாது. பெண்களும் படிச்சிருக்கணும், டேக்ஸ் பேயராக இருக்கணும், சொத்து வரி கட்டுறவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கும் வாக்குரிமை அப்படி இருந்துச்சு. இது எல்லா பிரச்சனையும் தாண்டி வயது வந்து எல்லாருக்குமான வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து 1947க்கு பிறகு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா வயது வந்ததுக்கான வாக்குரிமை இருந்துச்சு. ஆனால் 21 இருந்துச்சு. அப்புறம் அதை 18 மாற்றினாங்க அப்படிங்கிறலாம் ஒரு ப்ரொசீஜரில் பார்க்குறோம். இப்போ எதுக்காக சொல்ல வரோன்னா வந்து இந்த மாதிரியான வாக்களிக்கிற உரிமை அப்படிங்கிறதான் இன்றைக்கும் சாதாரண மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வெப்பன். அந்த ஒரு உரிமை கூட இல்லைனா இங்கே இருக்க அரசியல் கட்சிகள், இங்கே இருக்க சாதாரண மக்களை வந்து ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க. தேர்தல் வரும்போது தான் வந்து மக்களை நோக்கி அரசியல் கட்சி தலைவர்களும் பல தலைவர்கள் வெள்ளை வேஷ்டியில் வெள்ளை உடையில் வந்து வரக்கூடிய அந்த போக்கை நம்ம பார்ப்போம். அது வந்து எதுக்காகனா, அந்த அவன்கிட்ட வீடு இருக்காது, படிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் வந்து இங்கே ஒரு சிட்டிசனாக இருப்பான். அதனால் அவனுக்கு வாக்களிக்க உரிமை இருக்கும். அந்த ஒரு உரிமைக்காகவே ஒரு குக்கிராமத்தில் இருந்த ஒரு நபரை தேடி வருவாங்க. ஒரு கடையில் வந்து பரோட்டா போடுவாங்க, டீ ஆற்றுவாங்க. இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் செஞ்சு அந்த மக்களோட நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான அந்த அடையாளத்தை பண்ணிப்பாங்க. அந்த ஒரே ஒரு காரணம், வாக்கு அளிக்கிற உரிமை அவன் வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவனை நோக்கி வரக்கூடிய இந்த பேட்டர்னே இருக்கும். ஆனால் இப்போ அந்த உரிமையை நீ கேள்விக்குள்ளாகுது அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது இந்த மாதிரி அவசரமான நடவடிக்கை மூலமாகவும் சில டஃப்பான டாஸ்க்கை வைக்கிறது மூலமாகவும் அந்த மாதிரியான ஒரு வாக்களிக்கக்கூடிய அந்த தகுதியே சாதாரண பாமர மக்கள் இழக்கிறாங்க அப்படின்னா அதோட சீரியஸ் தன்மையை வந்து நம்ம வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது. ஒரு பெரிய அளவில் அதை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. எனிவே அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் எத்தனை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.